வீரக்குடி வெள்ளால மக்கள் இங்க இல்ல, பெத்த அப்பாக்கு சாதி சான்றிதழ் இருக்கு, அதை காமிச்சா கூட இங்க நாங்க கொடுக்க முடியாதுன்னு வட்டாட்சியாளர் சொல்லுதாங்க. வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா பந்தல் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். கணக்கு எடுங்க. இன்னைக்கு அரசாங்கம் நினைச்சா என்னென்ன கணக்கு எடுக்க முடியுமே. ஒரே நைட்ல பெண்கள் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட தெரிஞ்ச தமிழக அரசு அந்த கணக்கு எடுக்க முடியாதா? தமிழகத்துல தமிழர்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை விட பிற மொழி பேசுகின்றவர்கள் தான் அதிக முக்கியத்துவம். தெலுங்கருக்கு 50% அரசு வேலை. அப்போ தமிழர் எங்க போயிட்டான்? இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பட்டியல் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிற சமூகத்துக்கு இருக்குன்னா கிடையாது ஐயா. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பழங்குடியினருக்கு என்று 69% இடஒதுக்கீடு அவர்களுக்கு போயிருது. சரி, மீதி இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஓப்பன் காம்படிஷன் தானே. அந்த ஓப்பன் காம்படிஷன்ல மற்ற ஜாதியினர் வரலாம் இல்லையா? அதுலயுமே இவங்க வராங்களா? முற்படுத்த சமூகத்துல சார்ந்தவர்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே கூலி வேலைக்கு போறதுக்கு வேலை இல்லாம அரசு வேலை காணல் நீரா இருக்கு. முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு வழங்கக்கூடிய 10% இடஒதுக்கீடை எதுக்கு தமிழக அரசு தடுத்து நிறுத்துது? எதுக்கு சட்டம் கொடுது அதுக்கு எதிராக? அப்புறம் எங்க அங்க சமூக நீதி இருக்கு? ஏன் முற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் குடிகள் கிடையாதா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100 அடி ரோட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பூங்காக்கு முன்னாடி உள்ள பாலத்திற்கு ஜீடு நாயுடு என்ற பெயரை தமிழக முதல்வர் தான் திறந்து வைத்தார். அங்கே ஜீடு நாயுடுன்னு பதிவு செய்த தமிழக முதல்வர் அதன் அருகில் உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று பதிவு செய்யாமல் வ.உ. சிதம்பரனார் என்று பதிவு செய்துள்ளார். காரணம், இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் தமிழர்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய சாதி அளிக்கப்பட்டு வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் சாதி மட்டும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அது சாதிய மோதலுக்கு வித்திடும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த சாதி மோதலை உருவாக்குறதே இந்த திராவிட அரசு தானே. சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்கிடவே இல்லை. பெற்றோர்கள் சம்மதத்தோடு சாதி திருமணம் நடக்க தான் செய்யுது, மறுப்பு திருமணம். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. காதல் என்ற பேரில் 18 வயசு முடிஞ்ச கரெக்டாக 3ஆவது நாள் 4ஆவது நாள் அந்த பிள்ளை போய் குறிஞ்சாங்குளத்துல ஒரு காந்தாரி அம்மன் கோயில கூட கட்ட முடியாத நிலைமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க சமூகத்தின் தலைவர்கள் எங்க? சமூக நீதி பேசக்கூடிய அரசு கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏன் அதையும் அவங்களால சாதிக்க முடியல? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் உத்தப்புறம் ஒரு கிராமம். எங்களுடைய சொந்த கோயில், வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொந்த கோயிலை போய் சாமி கும்பிட முடியலையா? அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தடுத்து நிறுத்துறாங்க. இதை நாங்கள் எங்கே போய் சொல்ல? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சில அரசியல் விஷயங்களை கலந்து பேசுவதற்காக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா பந்தல் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய அமைப்பு பெயர் சொல்லும் பொழுதே அது ஒரு சாதி அமைப்பு என்பதாக தெரிகிறது. அப்படி இருக்கிற பொழுது நேரடியாகவே நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக பேசிட முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்கிற பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய பிரச்சனைகள்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏனென்றால் சட்டநாதன் குழு அறிக்கை என்பதே சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அதை செயல்படுத்த முடியும். சட்டநாதன் குழு அறிக்கை என்பது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? சாதி வாரியான கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்த வேண்டும். அந்த நடத்த வேண்டிய காலகட்ட சூழ்நிலை தான் இப்போதைக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சமூக நீதினு பேசக்கூடிய அரசுகள் அனைத்து சமூகத்திற்கும், இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்திற்கும் உரிய சமூக நீதி வழங்கப்பட்டிருக்குன்னா மறுக்கப்பட்டு தான் இருக்குது. பட்டியல் சமூகம் மொத்தமாக எத்தனை % வாழ்வாங்க? இப்போதைக்கு அவர்களுக்கு தமிழ்நாடு அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு என்பது 18%. மக்கள் தொகையில் எத்தனை பேர் இருப்பாங்க? அது கணக்கெடுக்கும் போது தான் அது தெரியும். இன்னைக்கு பட்டியல் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிற சமூகத்துக்கு இருக்குன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன், முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் மொத்தம் 79 சமுதாய பிரிவுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்களா? ஏன் இதில் ஏன் பார்வை? ஏன் இங்கே சமூக நீதி இருக்குது? இன்றைக்கி அந்த வகுப்பில் பிறந்த சமூகத்தை இளைஞர்கள், மாணவர்கள் நல்லா படித்தும் வேலை கிடைக்க மாட்டேங்க. அப்புறம் எங்கே சமூக நீதி?
ஐயா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பழங்குடியினருக்கு என்று 69% இடஒதுக்கீடு அவர்களுக்கு போயிருது. சரி, மீதி இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஓப்பன் காம்படிஷன் தானே. அந்த ஓப்பன் காம்படிஷன்ல மற்ற ஜாதியினர் வரலாம் இல்லையா? அதுலயுமே இவங்க வராங்களா? ஆமா, ஓப்பன் காம்படிஷன் போது அதுலயும் வராங்களா? அங்க எங்க அங்க நல்லா படித்து 2 டிகிரி 3 டிகிரி படிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு அந்த சமூகத்துல வேலை இல்லையே. இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன? அவங்களோட எதிர்கால கேள்விக்குறியா தானே இருக்கு. சமூக நீதியை கொடுத்ததே திமுக தான், நீதி கட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே. கடந்த காலத்தோட சூழ்நிலைகள் வேற. இப்போ நிகழ்காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பட்டியல் சமூகத்தை சார்ந்த உறவுகள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்து இன்னைக்கு அரசியலை சாதித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியலை தனி கால் தடம் பதித்து விட்டார்கள். அந்த காலத்தில் உள்ள போல் சலுகை இன்னமும் நீடிக்கணுமா? ஐயா, 1-2 பேர் அந்த உயர பதவிகளுக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் முன்னேறிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்க முடியும்? 1-2 பேர் முன்னேறிட்டாங்க நீங்க சொல்றீங்க. அந்த சமூகத்திற்கு உண்டான இடஒதுக்கீடு சலுகைகள் இன்னைக்கும் வளர்ந்துதான் இருக்கு. ஆனா அங்க மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அழிவு நோக்கி வந்துட்டு இருக்க. முற்படுத்த சமூகத்தில் சார்ந்தவர்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறதுக்கு வேலை இல்லாமல் அரசு வேலை காணல் நீராக இருக்க. நீங்கள் வந்து அரசை பொறுத்தவரை அனைத்து மக்களையும் சமமாக தானே பார்க்கணும். ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே நீங்கள் இன்னும் கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் இருக்கு. அவங்க வளர வேண்டாம் நாங்கள் சொல்லலை, அவங்க இதே நிலைமையில் இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. அந்த சமூகத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்து இன்னொரு சமூகத்தை ஏன் நீங்கள் அழித்து கொண்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு உண்டான ஒரு பெருநித்துவம் ஏன் வழங்காமல் இருக்கீங்க? கணக்கு எடுங்க. இன்னைக்கு அரசாங்கம் நினைச்சா என்னென்ன கணக்கு எடுக்க முடியுமே. ஒரே நைட்ல பெண்கள் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட தெரிஞ்ச தமிழக அரசு அந்த கணக்கு எடுக்க முடியாதா? எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தில் ஏழையா இருக்காங்க? எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தில் அரசு வேலையில் இல்லாம இருக்காங்க? அரசு வேலையில் இல்லாமங்களுக்கு அரசு வேலை கொடுங்க. ஒட்டுமொத்தம் இந்த சமூகத்தில் பிறந்த உடனே அரசு வேலை, இந்த சமூகத்தில் பிறந்த உடனே சலுகைகள் எப்படி வச்சு நீங்க கணக்கு எடுக்கீங்க? இன்னைக்கு பெருவாரியாக பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் வாழக்கூடிய தொகுதியில தனி தொகுதியில் உட்கார வச்சு அவங்களதான் நீங்க போட்டி போட வைக்கீங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட பெருநித்துவம் எங்க போகுது? இங்க எல்லாமே சமூக நீதி என்ற பேர்ல எல்லாருமே குழி தோண்டி மூடப்படுகிறார்கள். வருகின்ற காலத்துல அப்ப பட்டியல் சமூகம் மட்டும்தான் வாழணுமோ? பட்டியல் சமூகம் வந்து வாழக்கூடாது நான் எந்த இடத்துலயும் சொல்லல. அவங்களும் சக தமிழர்கள் தான். இடஒதுக்கீடு கூட அதை எடுத்துடணும்னு சொல்ல வரீங்களா? இடஒதுக்கீடு அது கூட சந்தோஷம் தான். படித்தவர்களுக்கு வேலை கொடுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு சலுகை கொடுங்க. சாதி ரீதியாக நீங்க பார்க்காதீங்க. சாதி ரீதியா பாத்தீங்கன்னா சாதி ரீதியாக கணக்கெடுப்படுங்க. ஒருத்தனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்க கணக்கு பண்ணுங்க. முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு வழங்கக்கூடிய 10% இடஒதுக்கீடை எதுக்கு தமிழக அரசு தடுத்து நிறுத்துது? எதுக்கு சட்டம் கொடுத்து அதுக்கு எதிராக? அப்புறம் எங்க அங்க சமூக நீதி இருக்கு? ஏன் முற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் குடிகள் கிடையாதா? இன்னைக்கு இந்த பிசிஆர் வழக்கு மூலமா எத்தனை இளைஞர்கள் எத்தனை தொழிலதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இது ஏன் அரசுக்கு தெரியல? பிசிஆர் வழக்கு விசாரிக்காம பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க. பிசிஆர் வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகுது. இந்த அமௌண்ட்ல யார் அமௌண்ட்? நான் என்ன சொல்றேன், பிசிஆர் என்கிற ஒரு வழக்கு இருப்பதால் தான் அந்த மக்கள் சற்று பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள் நான் சொல்றேன். அதே பிசிஆர் வழக்கு இருக்கிறதுனால தான் அந்த மக்கள் அநியாயமாக மற்ற சமுதாய மக்கள் மீது வன்முறையை ஏவுகிறார்கள் என்பது எங்களுடைய இது குற்றச்சாட்டு. மதுரையில் ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்துக்கு நேதாஜி பேரை வைக்கிறாங்க. இது நேதாஜி பேரன் மட்டும் இல்லாமல் வேறு வேறு திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் நாராயணசாமி நாயுடு விருது, மூவாவிரதம் அம்மையார் விருது, ராமாமிர்தம் அம்மையார் விருது, நாகம்மை, மணியம்மை, இப்படி பல்வேறு, முத்துலட்சுமி ரெட்டி போன்ற தமிழர் அல்லாதவர்களுடைய பெயர்களால் பல்வேறு திட்டங்கள் நடக்குது. ஒரு பாலத்துக்கு கூட ஏன் ஒரு வஉசி பேரையோ, இல்லை தமிழ்நாட்டில் இதற்காக போராடிய, தேசிய விடுதலைக்காக போராடிய, தமிழ் மொழிக்காக போராடிய எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, இவங்களுடைய பெயர்களை எல்லாம் வைக்காமல் தொடர்ந்து இது மாதிரியான தமிழர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெயரை வைப்பது குறித்து இதுவரை நீங்கள் எதுவும் போராட்டங்களோ கண்டன அறிக்கைகளோ கொடுத்துருக்கீங்களா? அல்லது உங்களுடைய அணுகுமுறை இந்த விஷயத்தில் எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? மதுரை மாவட்டத்தில் புதிதாக கட்டக்கூடிய திறக்கக்கூடிய பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயர் வைக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் ஒரு தேசிய தலைவர், இன்னைக்கு பல்வேறு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர். ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவர்கள் பேர் வைக்காமல் இந்த பேர் வைப்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில்
நூறடி ரோட்டில் வாவு சிதம்பரம் பிள்ளை பூங்காக்கு முன்னாடி உள்ள பாலத்திற்கு ஜீடு நாயுடு என்ற பெயரை தமிழக முதல்வர் தான் திறந்து வைத்தார். அங்கே ஜீடு நாயுடுன்னு பதிவு செய்த தமிழக முதல்வர் அதன் அருகில் உள்ள வாவு சிதம்பரம் பிள்ளை என்று பதிவு செய்யாமல் வாவு சிதம்பரனார் என்று பதிவு செய்துள்ளார். காரணம், இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் தமிழர்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய சாதி அழிக்கப்பட்டு வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் சாதி மட்டும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ் சாதிகள் தான் தமிழ் சாதிகளோடு மோதலில் ஈடுபடுகிறது. நான் ஆண்ட ஜாதி, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்கிற அந்த சாதி ஆணவம் என்பது தமிழ் சாதிகளுக்கும் இன்னொரு தமிழ் சாதிகளுக்கும் இடையில் தான் நடக்கிறது. எனவே இந்த சாதி பெயரோடு நம்ம பாலம் கட்டினா இல்லை ஏதாவது ஒரு மண்டபத்துக்கோ இதற்கோ நம்ம வந்து சாதி பெயரோடு நம்ம ஒரு பெயரை வச்சோம்னா அது சாதிய மோதலுக்கு வித்திடும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த சாதி மோதலை உருவாக்குறதே இந்த திராவிட அரசு தானே. எப்படி சொல்றீங்க? இந்த சாதியை ஒழிப்பது என்பதுதானே திராவிட இயக்கத்தினுடைய சாதி எப்படி ஒழிக்க முடியும்? எந்த காலத்துல இவங்க சாதியை ஒழிச்சிருவாங்க? தமிழ் மன்னர் காலத்தில் இருந்து இன்று வரை எப்படி சாதி இவங்க ஒழிச்சிட்டாங்க? இத்தனை ஆண்டு என்ன சாதி ஒழிச்சிட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சலுகை கொடுக்கறனால அந்த சாதி வளர்ந்து வந்து சாதி அழிச்சிருமா? சொல்லுங்க பார்ப்போம். இவங்க சாதி மறுப்பு திருமணம்னு சொல்றாங்களே, சாதி மறுப்பு திருமணம் பண்ணுவதனால சாதி ஒழிஞ்சிருமா? கொலைகள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ சாதி மறுப்பு திருமணத்தை நீங்க ஏத்துக்கலையா? சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் ஏத்துக்கிடவே இல்லை. எது சாதி மறுப்பு திருமணம் இவங்க சொல்லுதாங்க? ஒரு 18 வயசு பிள்ளை 18 வயசு முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு எல்லா விவரம் தெரிஞ்சிருமா? காதல் என்ற பேர்ல 18 வயசு முடிஞ்ச கரெக்டா 3ஆவது நாள் 4ஆவது நாள் அந்த பிள்ளைய போய் கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்பா அம்மாவுக்கு தெரியாம பெத்த அம்மா அப்பாவுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பாவுக்கு தெரியாம இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களா? அது எப்படி ஏத்துக்கிட முடியும்? இவங்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்துல இதுதானே சொல்லி கொடுக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணுனா அரசு வேலை, சாதி மறுப்பு திருமணம் பண்ணா நிதி உதவி, இதெல்லாம் எப்படி இவங்க ஏத்துக்கிட்டாங்க? ஆமா, சாதி மறுப்பு திருமணம் பண்ணா ஜாதி ஒழியுது. எப்படி சாதி ஒழியும் உங்களுக்கு? சாதி மறுப்பு திருமணம் பண்ணதுனால இங்க என்ன நடக்கு? நிறைய டைவர்ஸ் தான் நீதிமன்றத்தில் நடக்கு. விவரம் இல்லாம சின்ன வயசுல இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு 18 வயசு பிள்ளை, 18 வயசு பிள்ளையா 4 வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கான். அப்போ அவன் எந்த வயசுல இருந்து லவ் பண்ணியிருக்கான்? எங்க இருந்து இந்த தைரியம் அவனுக்கு கொடுத்தது? இந்த அரசாங்கம் தான். நீ சாதி மறுப்பு திருமணம் பண்ணா உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கேன். ஒரு காலத்துல மக்களுக்காக போராடிய இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் கட்சி ஆபீஸ் திறந்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த தைரியத்தை யாரு கொடுத்தா? இதை பேர் ஆட்சியாளர்கள் தான் கொடுக்காங்க. ஐயா, சாதி மறுப்பு திருமணங்கிறது வந்து நாம வந்து நான் ஜாதி மறுக்கிறேன், நான் ஜாதியை ஒழிக்க போறேன், வா கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லை. அவங்க ஒரு இடத்துல படிக்கிறாங்க அல்லது ஒரு இடத்துல கூடி வேலை செய்யறாங்க, அவர்களுக்குள் ஒரு அன்பு ஒரு பாசம் அது காதலாக மலர்கிறது. எனவே அந்த காதல் அடிப்படையில் அவங்க கல்யாணம் பண்றாங்க. எங்க சாதி அமைப்புல வச்சிருக்கவங்க இன்னைக்கு நிறைய இடத்துல பெற்றோர்கள் சம்மதத்தோடு சாதி திருமணம் நடக்க தான் செய்யுது, மறுப்பு திருமணம். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அங்கே எங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம்? பொண்ணு நல்லா படித்து முடிச்சு டிகிரி முடித்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்காங்க, பையனும் படித்து முடிச்சு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்கான். 2 பேரும் பார்த்து இது சரியான பக்குவமான மணமகன் மணமகள் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் 2 குடும்பத்தாரும் சம்மதித்து நடக்கிற திருமணத்திற்கு நாங்கள் எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. வேறு ஜாதியாக இருந்தாலும் வேற ஒரு ஜாதி தான் அது, அவங்க குடும்பம், அது அவங்க பெத்தவங்க. இங்க பெத்தவங்க தெருவில் விட்டுட்டு பெத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல், நாடக காதல் கும்பலை தான் நாங்கள் பயிர்கமா எதிர்க்கிறோம். இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் எத்தனையோ நீதிபதி இருக்காங்க, பட்டியல் சமூகத்தில் எத்தனையோ காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க, எத்தனையோ ராணுவ அதிகாரி இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கும்? பட்டியல் சமூகம்னு இன்னைக்கு அந்த நிலையை மாத்தி இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருக்கான். பட்டியல் சமூகம்னா என்ன? ஷெட்யூல் காஸ்ட். ஷெட்யூல் என்றால் ஒரு பட்டியல். ஆமா, பட்டியல் பிரிவு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் சொல்றோம். ஆமா, உண்மைதான். இன்னைக்கு அவங்க எத்தனையோ பேர் உயர்ந்த இருக்காங்க, அதனால அவங்க தீண்டத்தகாத நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. இந்த நடைமுறை காலத்துல எல்லாமே மாறிட்டு எல்லாருமே சரிசமமா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி மேடையில எல்லா சமுதாயம் சமமா தான் இருப்பாங்க. அங்க போய் நீங்க வந்து சொல்ல முடியுமா? ஆனா இன்னும் ஒரு சில ஊருக்குள்ள போகும்போது கூட கால இருக்கிற செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் போகணுங்கிற நிலைமெல்லாம் இருக்கு. செருப்பு இல்லாம தான் அந்த ஊருக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க கண்ணில் காட்டிருங்க. தமிழகத்துல இல்ல இருக்கு ஐயா, இன்னும் ஒரு சில கிராமங்கள் அந்த மாதிரி இருக்கு. இன்னமும் பின்தங்கிய நிலைமையில் அப்படி எல்லாம் இருக்கு. கிடையாது, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அந்த காலம் படியேறி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் தமிழகத்துல கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஊருக்கு நடுவில் என்ட்ரன்ஸில் ஒரு 2 பக்கம் போட்டு வச்சுட்டு அவங்க சமுதாயத்தில் போட்டு வச்சுட்டு இது எங்க ஊர், இது எங்க கோட்டை, எங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கும் கூட குறிஞ்சாங்குளத்துல ஒரு காந்தாரி அம்மன் கோயிலை கூட கட்ட முடியாத நிலைமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. அதை தட்டி கேட்க கூட முடியாத நிலைமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. இவங்க முன்னேறிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு சிலர் பதவிக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு நானே உதாரணத்துக்கே சொல்றேன், ஒரு காந்தாரி அம்மன் கோயிலை கட்ட முடியாம இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எப்படி தவிக்கிறாங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த காந்தாரி அம்மன் கோயிலை எந்த இடத்துல கட்டணும்னு அவங்க நினைக்காங்க. அதனுடைய அவங்களுடைய இடத்துல, அவங்களுக்கு சொந்தமான, அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல, அது அவங்களுடைய குலதெய்வ கோயில். அவங்க சமூகத்தின் தலைவர்கள் எங்க? அவங்களுக்கு ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்கு தலைவர் இருப்பாங்களா? அந்த தலைவர்கள்லாம் ஏன் கேட்கல? இன்னைக்கு எத்தனை இடத்துல அவங்க தலைவர்கள் தைரியமாக தலைவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது அதை பத்தி கண்டிச்சு பேசுறாங்க, கொள்றாங்க. நான் அதுக்கு வரல. அந்த தலைவர்கள் இன்னைக்கு யார் கூட்டணியில் இருக்காங்க? சமூக நீதி பேசக்கூடிய அரசு கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏன் அதையும் அவங்களால சாதிக்க முடியல? இன்னைக்கு அவங்க ஃபைட் பண்ணி 2 MP சீட் வாங்குறாங்க, 4 MLA சீட் வாங்குறாங்க. ஒரு கோயில் கட்டுறதுக்கு அவங்களால பிரிஞ்சு வாங்க முடியலையா? அங்க போய் யார் அரசியல் பண்ணுதா? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் உத்தப்புறம் ஒரு கிராமம். எங்களுடைய சொந்த கோயில், வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொந்த கோயிலை போய் சாமி கும்பிட முடியலையா? அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தடுத்து நிறுத்துறாங்க. இதை நாங்கள் எங்கே போய் சொல்ல? இதுக்கு நீதிமன்றமும் அரசும் அந்த மக்களுக்கு சாதகமாக இருக்காங்களே. சொந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியல, இதை எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ இங்கே பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் வந்து பாதிக்கப்படுறதாங்க, நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீங்களா? இந்த அரசு அவங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது ஒத்துக்கொள்ளுவீங்களா? நீங்க ஒரு கேள்வி கேட்கீங்க, அதுக்கே பதிலுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க. பட்டியல் சமூகத்துக்கு என்றால் ஒரு பார்வை, பட்டியல் இல்லாத சமூகம் என்றால் ஒரு பார்வைனா இதை எப்படி சமூக நீதி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? பல்வேறு இடத்துல பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசு யாருக்கு பார்க்கணும்? பொதுவா இருந்து பார்க்கணும். எதனால அவங்க பட்டியல் சமூகம் ஏத்து அடிக்காங்க? எதனால பொய் வழக்கு கொடுக்காங்க? இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைய பெற்றவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசுல பெண் பிள்ளை எல்லாம் பாதுகாப்பா இருக்கா? மதுரை மாவட்டத்தில் LIC பில்டிங் உள்ள ஒரு சகோதரியின் சமூகத்தை சார்ந்த சகோதரி தீயிலிட்டு தீயில் வச்சு கொண்டிருக்காங்க. எங்க போச்சு இந்த அரசு? இதே அந்த இறந்த ஒரு சகோதரி பட்டியல் சமூகமா இருந்தா நாடே கொந்தளிச்சிருக்கும். ஏன் வெள்ளாளர் உயிர் மட்டும் இவங்களுக்கு உயிரா தெரியலையா? இந்த ஆட்சியில எத்தனை வெள்ளாளர் இறந்திருக்காங்க தெரியுமா? இந்த அரசு என்ன செஞ்சது? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் பாச்சனூர் கிராமத்தில் பிரீத்திக்கான ஒரு பொண்ணு, 5 வயசு பொண்ணு அரசு பள்ளிக்கூடத்தில் இறந்துச்சு. இந்த அரசு என்ன செஞ்சது? இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்க போயிட்டாரு? இதே அந்த இறந்த குழந்தை பட்டியல் சமூகமா இருந்தா நாடே கொந்தளிச்சிருக்கு, மீடியாவே கொந்தளிச்சிருக்கும்ல. நானும் SC தான் அப்படின்னு சொல்லி, நானும் BC தான் அப்படின்னு சொல்லி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதிகளில் இருந்து அங்கே இருந்து SC சர்டிஃபிகேட், BC சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க வேலை வாங்கிக்க முடியும். ஆனா இங்க உள்ள ஒருத்தர் நான் SC BCன்னு சொல்லி ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ போயிட்டு வேலை வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த SC பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்கு அவர்களே முழுமையாக தமிழர்கள் அதை அனுபவிக்க முடியல. BC பட்டியல், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் நானும் BC தான் சொல்லி மற்ற மாநிலத்தவருங்க வந்து இங்கோட ஒதுக்கீடுன்னு சொல்லி வேலை வாங்கிக்கிறாங்க. அந்த தமிழ் சாதிகளாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களே அதை முழுமையாக அனுபவிக்க முடியல. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்கிற போது, அதாவது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கிற போதுதான் நம்ம தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற நியாயத்தை மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? இதை இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் கண்டித்து பேசி இருக்கிறீர்களா? இல்லை, வரக்கூடிய காலத்தில் ஒன்று மட்டும் இங்கே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். தமிழ் குடியுள்ள அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம். நாங்கள் ஏன்னா இப்படி ஒரு சூழல் இருக்குங்கிறது புரியுதா? அது உண்மைதான். அது பட்டியல் சமூகமாக இருந்தாலும் எங்கள் சக தமிழர்கள், சக தமிழ் குடிகள் அவங்களுக்கும் இணைந்து தான் நாங்கள் போராட போகிறோம். இங்கே வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவன் இங்கே அரசு வேலை வாங்கிடுறான், இங்கே அவன் அரசு சலுகையோடு இருக்கான். இங்கே இந்த தமிழக அரசு அவனுக்கு எல்லா சலுகையும் பாதுகாப்பும் கொடுக்கு. ஆனால் அதே என் தமிழ் மண்ணில் பிறந்த என் தமிழ் குடிகள் வெளி மாநிலத்தில் போய் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. நாளடைவில் இன்றைக்கி எத்தனையோ இடத்துல இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு நம்ம சக தமிழ் குடிகள் எல்லாரும் மாலை போட போக தான் போகிறாங்க. அதே போல் இங்கே இமானுவேல் சேகரனோட மாலை போடுறதுக்கும் இன்றைக்கி எத்தனையோ அனைத்து சமூகம் போக தான் செய்கிறாங்க.
அதனால இன்னைக்கு காமராஜர் வந்து எந்த இடத்துலையும் அவர் ஒரு சாதி இதில் அட்டவணை அடைக்க முடியாது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் எந்த இடத்துலையும் ஒரு சாதி அட்டவணையில் அடைக்கவே முடியாது. தமிழகத்தில் தமிழர்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை விட பிற மொழி பேசுகின்றவர்கள் தான் அதிக முக்கியத்துவம். தெலுங்கருக்கு 50% அரசு வேலை. அப்போ தமிழர் எங்கே போயிட்டான்? அப்புறம் எதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய தமிழக முதல்வர் வெளிநாட்டில் போய் ஏன் வேலைவாய்ப்பை உருவாக்கணும்? தமிழர்களுக்கே எங்கள் வேலை இல்லையே. இன்னைக்கு இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசு, நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோயில் பக்கத்தில் எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழுதாங்க. வீரகுடி வெள்ளாளர் ஜாதி சான்றிதழ் கூட கொடுக்க மாட்டேங்குது. சாதி சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்களா? வீரகுடி வெள்ளாளர் மக்கள் இங்கே இல்லை, பெத்த அப்பாவுக்கு சாதி சான்றிதழ் இருக்கு, அதை காமிச்சா கூட இங்கே நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு வட்டாட்சியாளர் சொல்லுதாங்க. சங்கரன்கோயில் பக்கத்தில் இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஜாதி சான்றிதழ் கொடுக்காம இருக்கிற ஒரு சமூக நீதி அரசாக தான் இந்த அரசு இருக்கு. அதே போல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல ஐயனாபுரம் கிராமத்துல நடைபாதை பிரச்சனை இருக்கு. அமைச்சரை பார்த்தாச்சு, எம்எல்ஏ பார்த்தாச்சு, வட்டாட்சியாளரை பார்த்தாச்சு. இந்த சமூகம் உண்டான உரிய அங்கீகாரம், உரிமைகள் அங்க மறுக்கப்படுகிறது.